ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருஷா வருஷம் மார்கழி மாதம் நடக்கிற பகல் பத்து உற்சவத்தில் முதல் நாள் தான் அவதரித்த வேத பிராமணன் திருமாளிகைக்கு ரங்கமன்னாரோட ஆண்டாள் எழுந்தருள்வாங்க. அப்போ அந்த இடத்துல பச்சை காய்கறிகள் கொண்ட பச்சை பரத்தல்னு ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. சாயந்தரம் மூலஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு வேதபிராமன் திருமாளிகைக்கு ஆண்டாள் ரங்கமன்னாரோட எழுந்தருள்வாங்க. அப்போ அங்கே இருக்கிற பெரியவரோட வம்சத்தார் அவங்கள வரவேற்பாங்க. அங்கே சுற்றுப்பட்டத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து எல்லா பச்சை காய்கறிகளும் கொண்டு வந்து அங்கே பரத்தி வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் பச்சை பரத்தல்னு பேர். அங்கே சிறப்பு பூஜையெல்லாம் முடித்து நைவேத்தியமாக திரட்டு பால் மணிப்பருப்புலாம் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் கோபால விலாச மண்டபத்திற்கு எழுந்தருள்வாங்க. அங்கே ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு கோஷ்டி தீர்த்தம் வழங்குதல், பக்தர்களுக்கு சடாரி ஆசீர்வாதம் வழங்குதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் கருட வாகனத்திலும் பெரிய பெருமாள் கருட வாகனத்திலும் பெரியாழ்வார் யானை வாகனத்திலும் எழுந்துடுவாங்க. அப்புறம் பகல் பத்து மண்டபத்தில் திருத்திரை வழங்குறது, திருவாராதனம், கோஷ்டி, அருளிப்பாடு, திருப்பல்லாண்டு எல்லாம் முடிஞ்சு பெரிய பெருமாள் பத்தி உலகத்தெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு பெருமாளும் தாயாரும் மூலஸ்தானம் போய் சேர்த்துக்கு 2 மணி ஆகிடும்.